ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா GTA 5 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் சிமியான், அதாவது புது பாஸ் ஃப்ராங்க்லினுக்கு. இப்போ தான் ஃப்ராங்க்லின் கேரக்டரே காட்டுறாங்க. ஓகே, இப்போ ஃப்ராங்க்லினுக்கு ஒரு வேலை கொடுக்குறான். அதாவது ஒருத்தர் என்கிட்ட கார் வாங்கிட்டு போனான், ஆனால் இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை ஃப்ராங்க்லின். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அவங்ககிட்டருந்து காரை ஆட்டையை போட்டு வந்துடு அப்படின்றான். ஓகே சிமியான், நான் என்னோடய புது பாஸு, அதனால் நான் உனக்கோசரம் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ராங்க்லின் கிளம்பிட்டான். முன்னாடி இருக்க கார் எடுத்துக்கோ, அவனோட ஓனர் இன்னும் இல்லை, அதனால் அந்த கார் எடுத்துக்கோ அப்படின்ட்டான். சரின்னு ஃப்ராங்க்லினும் கிளம்புறான். அப்படின்னு பார்த்து அவன் சொல்கிறான், பார்த்து பத்திரமா போடா, அவன் பிடிச்சிட போகிறான் அப்படின்னா. நான் பார்த்துக்கிறேன் சிமியான் அப்படின்னு கிளம்பிட்டான். இப்போ நம்ம தான் ஃப்ராங்க்லின் கேரக்டர். இப்போ போய் நம்ம அந்த காரை ஸ்டீல் பண்ணலாம். ஆனால் நம்ம உழைச்சி சாப்பிட்லான்னு பார்த்தோம், ஆனால் இப்போ திருடி சாப்பிட வைக்கிறான். பரவாயில்ல, இதுக்கு லாபம் வருது. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது ஸ்பைடர் GTA 5 அப்படின்ட்டு. அந்த சேனல் தான் இனிமேல் எல்லா வீடியோவும் வரும். அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா அது நம்மளோட ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. நம்ம சேனலில் அதில் போனீங்கன்னா, அதில் அப்படியே கீழே லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே அதர் சேனல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர் GTA 5 அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ஒரு சேனல். அதுதான் நம்மளோடது. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சிமியான் வேறு கால் பண்ணுறான். என்னடா சிமியானு, அதோட லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்கேன்டா. சரிடா, எனக்கு நான் பார்த்துட்டேன்டா. அப்போது உங்களுக்கு பேசிக்கிட்டே நான் போய் இடிச்சிட்டேன். இவன் கால் பண்ணாலே இதுதான் ஆக மாட்டிருக்கு. இனிமேல் இவன் கால் பண்ணால் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஸ்பீடாக போவோம். கட் பண்ணி விட்டோம் ஆல்ரெடி. இப்போ நான் சிமியானை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இங்கே மெசேஜ் சைடில் வருது. அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். இப்போ இது வழியாக ஏறி குதிச்சிடலாம். ஆஹா, முன்னாடி ஒருத்தன் இருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு. ஆனால் இந்த பூச்சியாக இவன் என்ன சொல்லுவாங்க, பச்சை குழந்தை. ஆமாம், பச்சை குழந்தைய போய் அடிக்க சொல்கிறீங்களேடா. வச்சுக்கோ, மொட்டை மண்டியில் குத்தியாச்சு, இறக்கியாச்சு. வாய்க்குள்ளேயே 3 நுழைய மாட்டேங்குது. ஓகே, இப்போ போய் நம்ம இது மேலே ஏற சொல்கிறாங்க. இந்த கூறு மேலே ஏறி அவங்க திறந்துருக்க ஜன்னல் மேலே அம்மே என்ன வலிக்கி விட்டுச்சு. இந்த நேரம் எப்படியாச்சும் பண்ணி ஆகணும். இப்போ கரெக்டாக 2 ஜம்ப் கொடுக்கணுமாட்டிருக்கு. ஒரு கிளிக், 2 கிளிக் கொடுத்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறியாச்சு. இப்போ இந்த ஓப்பனில் இருக்க கதவை போய் திறந்து வச்சுருக்காங்களே, யாராச்சும் நம்மளை மாதிரி இந்த மாதிரி உள்ளே எதிர் குதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ எதுக்கு நம்மளை காரை தானே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு வீட்டுக்குள்ளேயே கராஜ் இருக்க மாட்டிருக்கு, அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களாட்டிருக்கு. வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீழே இறங்கியாச்சு. அங்கே யார், அவனோட 2 பசங்களாட்டிருக்கு. அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நம்ம போய் இந்த காரை எடுத்துட வேண்டியதான். என்னது பின்னாடி என்னமோ மூட்டை மாதிரி வச்சுருக்கான், அதுக்குள்ளே காசாக இருக்க மாட்டிருக்கு. சரி, இது என்ன டப்பா காராக இருக்குது, இதை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். இதை வாங்கினதே முதல்ல தப்பே, இந்த டப்பா காரை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். போடு, இடிச்சிட்டோம். என்னடா சிமியானு, உங்கள்கிட்ட நீ கால் பண்ணுறப்பெல்லாம் நான் போய் எதுலையே சிரிச்சுக்கிறேன். அவ்வளோ கட் பண்ணிவிடு. எடுத்துகிட்டு வந்துட்டியாடா? எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. கட் பண்ணுடா. அப்பாடி, நம்மளே கட் பண்ணிட்டோப்போ. அவன் பேசினாலே நம்ம எங்கேயாச்சும் இடிச்சிட்றோம். இப்போ எப்படியாச்சும் இடிக்காமல் போயிடணும்னு சொல்ல முடிக்கலை, அதுக்குள்ளே இடிச்சிட்டோம். ஆஹா, யாரா? மைக்கிளுங்க. எதுக்குடா கன் வைக்காதடா, நான் எப்படிடா ஓட்டுவேன்? கரெக்டாக முன்னாடி இருக்க கிளாஸில் போய் இடிக்க சொல்கிறான். சரி நான் இடிச்சிட்றேன், நான் சுட்டுறாத. இது கண்ணை காமிச்சா இப்படிங்க நம்மளால் திருப்ப முடியும், எதுவும் பண்ண முடியாது, கார் கூட ஓட்ட முடியாது. விட்டுடா, நான் ஒன்றுமே பண்ணடா, ப்ளீஸ்டா விட்டுடுறா. சிமியான் கடையோட கண்ணாடியை போய் உடைக்க சொல்கிறான். சிமியான் நம்மளுக்கு பிடிச்சி என்ன சொல்ல போகிறோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சிமியானோட கிளாஸை போயும் உடைக்க சொல்கிறானே. இப்போ நம்ம உடச்சி தான் ஆகணும், இல்லாட்டி நம்மளோட நெத்தியில் புல்லட் தான் இருக்கும். இப்போ போய் கரெக்டாக உடைக்கணுமா?
டேய் நான் உடைக்கிறேன்டா, சரிடா சரிடா, விட்டுறா, சுட்டுறாதடா, நான் சுட்டுருவேன்றான். நான் எடுத்துடுறேன்டா, நானும் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் அப்படியே இறங்கிடுறேன். நான் இந்த காரை நீயே வச்சுக்கோ, நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக அவனோட கடைக்கு போய் அந்த கண்ணாடியை உடச்சிரு. சரி சரி நான் இது எடுத்துகிட்டு போய் உடச்சிட்றேன் அப்படின்ட்டு ஃப்ராங்க்லினும் கிளம்பிட்டான். அதாவது நம்மளும் கிளம்பிட்டோம். கரெக்டாக போய் இடிச்சிட்றா. இடிச்சாச்சு. நீ ஃப்ராங்க்லின் என்னடா பண்ணுற? என் கண்ணாடி உடச்சிருக்க, உனக்கு எவ்வளோ ஓய் யாரா? காரோட ஓனரு இந்த இடம் அப்படி ஃப்ராங்க்லின் அமுச்சு விட்டான். இப்போ நம்ம தான் அது மைக்கேல் கேரக்டரு. இப்போ அவனை போட்டு என்ன நாங்கள் காசு கொடுக்க முடியலன்னா தூக்கிட்டு வந்துடுவியா? எவ்வளோ தைரியம் இருக்கும்? ஆளை விட்டு வேற எடுக்கிற. அவனே ஒரு இது வெட்டி பீஸு. அவன்லாம் நான் அடித்தேன்னா அவ்வளோதான். அவனை போய் எடுத்துகிட்டு வர சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இது சார்ரா ஒரு மந்த் கொடுக்காததுக்கு ஓரா பண்ணுற. இந்த வச்சுக்கோ, இன்னும் பண்ணனா அவ்வளோதான். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த வச்சுக்கோ, நானும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். வா. என்னங்க சார் சொன்னீங்க? உங்கள் மொட்டை மண்டையிலேயே தபால் அடிச்சிருவேன் பார்த்துக்க. என்னென்ன? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் என்ன சொல்கிறான்னா, சார்ரா நான் இனிமேல் பண்ண மாட்டேன்டா அப்படின்றா. அதுக்கு தான் நான் என்ன பண்ணும் அப்படின்றான். இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில் நீ என்ன ஆக போகிறேன்னு பாரு. நான் அடுத்த மாதம் பணம் சேர்த்து கொடுக்குறேன்டா, அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? சரி யாரா நீனு? சரி இப்போ நம்ம மைக்கேல் கேரக்டர்லேருந்து மிஷின் பாஸ்டு. இப்போ மிஷின் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நம்மளும் போய் நம்ம என்ன வேணுமோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எதுக்கு பிளாங்க் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போ ஃப்ராங்க்லின் இப்போ மைக்கேல் வீட்டுக்கு போகிறோம். மைக்கு என்னடா பண்ணுற? சிகரெட் அடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால நோ ஸ்மோக்கிங். ஓகே, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதனால் அதை மட்டும் நான் க்ராப் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ க்ராப் பண்ண முடியாது, ஃப்ராங்க்லினோட மூஞ்சி க்ராப் ஆகிடும். அதனால் இது மட்டும் க்ராப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஃப்ராங்க்லின் அவனோட பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறான். ஓகே, ஃப்ராங்க்லின் நல்லா இருக்கியாடா அப்படின்றான். ஆல்மோஸ்ட் ஃப்ராங்க்லின் இப்போ மைக்கேலோட ஃப்ரெண்டாக மாறிட்டான். இப்போ மைக்கேலுக்கு என்ன ஆனாலும் ஃப்ராங்க்லின் ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கதை பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கணுமா? என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போன்னு பார்த்து டக்குன்னு மைக்கேலுக்கு கால் வருது. அவனோட பையன்தான். அவன் பையன் சொல்கிறான், அதாவது உங்களோட போட்டை நான் விற்க போனேன், ஆனால் விற்கிற இடத்துல பிடுங்கி என்னோடய போட்டை அதாவது உங்கள் போட்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்க, காப்பாற்றுங்க, அந்த போட்டில் தான் நானும் இருக்கேன் அப்படின்றான். அவன் பையனும், டேய் என் போட்டை எதுக்குடா விற்க போகிறேன்? யாரா விற்க சொன்னா? அப்பா சாரிப்பா, எனக்கு காசு நான் விற்றேன் அப்படின்றான். இப்போ ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு அவனோட பையனை காப்பாற்ற போயிட்டான் மைக்கேலு. பையனை காப்பாற்றுறது அவனுக்கு முக்கியம் இல்லை, அந்த போட்டை அவன் அந்த மாதிரி விற்றது கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம வாய் ரோல் ஆகுது, பரவாயில்ல, சாரி, அந்த விற்கிறது கூட பரவாயில்லையா, ஆனால் அந்த போட்டுக்கு காசே வாங்காமல் அப்படியே கொடுக்குறான். அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையா. அதனால் என்னடா புகை வருது? ஆஹா, புகை வருதுங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், என் கண்ணுக்கு லைட்டாக தெரியுது புகை. நம்ம இடித்ததில் புகை வருது. ஆஹா, அதான் முன்னாடி போகுது பாருங்கள், அந்த லாரி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃப்ராங்க்லின் இப்போ கரெக்டாக ஏறி குதிச்சு அந்த கப்பலுக்குள்ளே குதிக்க போகிறான். அதனால தான் மேலே ஏறி நிற்கிறான். டேய் மைக்கேலு ஸ்பீடாக ஓட்டுறா அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்கிறான். அதுக்கு சரின்னு மைக்கேலும் ஸ்பீடாக ஓட்டி அது பக்கத்தில் விட்டு ஃப்ராங்க்லின் அது மேலே ஏற வச்சுட்டான். இப்போ ஃப்ராங்க்லின் எல்லாரையும் போய் அடிக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டான். ஒருத்தன் வந்துட்டான், அவனை பார்த்துட்டு தள்ளி விட போகிறான். ஆனால் ஃப்ராங்க்லின் அவனை பிடிச்சி தள்ளி விட பார்க்குறான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து மைக்கில் கன் எடுத்து பிஸ்டல் எடுத்து போச்சு. மிஷின் ஃபெயில்டு. சே, எப்படி திருப்பி சொப்பா அப்படியே திருப்பி வச்சு இப்போ எப்படி மேலே ஏறுறது? அது பாலம் மேலெல்லாம் இருக்குது. மிஷின் ஃபெயில்டுன்னு தான் வரப்போகுது. சொன்ன மாதிரி மிஷின் ஃபெயில்டு. சே, நம்ம திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம்.
இப்போ வந்து இந்த பாலத்துலேயே நம்ம டக்குன்னு அவனை ஏற்றி விட்டாச்சு. இந்த தடவை தான் நம்ம அந்த இடத்துல ஜாக்கிரதையாக போகணும். ஓகே, அவனை ஏற்றி விட்டாச்சு. யாரா நீனு? இது இன்னொரு லாரிக்காரையும் சேர்த்து இடிச்சிட்டு போகிறான். ஐயோ, வழி மாறிடுச்சு. திருப்பு. ஆனால் நம்ம இப்போ ஒன்றுமே இடிக்கலை. ஆனாலும் புகை வருது பாருங்கள் முன்னாடி. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். புகை வருது ரியலாகவே. நம்ம இடிக்கவே இல்லை. போன தடவை கூட இடிச்சது லைட்டாக தான் வந்துச்சு. ஆனால் இப்போ இடிக்காமையே இவ்வளோ புகை வருது. ஏன்னு தான் தெரியல. எங்கே காணோம்? அதான் அங்கே போகுது. ஸ்பீடு அழுத்துறா. இப்போ அடிக்கிறான். நம்ம இப்போ பிஸ்டில் எடுத்து அவனை சுடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சுட்டுட்டோம். அப்படியே அவன் விழுந்துட்டான். நம்ம டயரில் ஏற்றி சாப்பிடுச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த இவன் வந்துட்டான். ஃப்ராங்க்லின் எல்லாரையும் போட்டு கும்மி எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னு மைக்கிளுக்கும் தோணுது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த காரில் போயிட்டு யாரா? ஓ, ஃப்ராங்க்லின் இல்லையா? ஃப்ராங்க்லின் என்னை ஏற்றிக்கோடா காரில் அப்படின்றான். அதனால் மைக்கிளும் ஏதோ ஏற்றிக்கிறேன்டா அப்படின்றான். மைக்கில் ஸ்பீடாக போகிறான். அதுக்குள்ளே அவனோட பையனும் வந்துட்டான். பையன் வந்து அது மேலே தொங்கிட்டு என்னமோ மங்கி மாதிரி தொங்கிட்டு நிற்கிறான். அதெல்லாம் மங்கி பார்த்துச்சுன்னா என்ன ஆகுறது? இவன் வேறு இப்படி மங்கி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனை போய் முதல்ல பிடிக்கணும். ஃப்ராங்க்லின் அப்படியேறா. விடா. அப்போ அப்படியே பிடிச்சாச்சு அவன் பையனை. அப்படியே இது ஃப்ராங்க்லின் தான் சரி பயன்ட்டான் ஒரு செகண்டில். ஃப்ராங்க்லின் அதுலேயே மாட்டிக்கிட்டான். ஸ்பீடை அழுத்துடா. இப்போ நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, இது அப்படியே முன்னாடி போய் நம்மளோட பிஸ்டலை வச்சு அந்த லாரி கண்ணாடியை உடச்சி அப்புறமேட்டு அந்த லாரி டிரைவரை சுட்டோன்னா இந்த லாரியும் லாக் ஆகிடும். அப்படியே ஸ்டெக்காகி நிற்கிறோம். அந்த கேப்பில் ஷிப்பு தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ என்ன இடிச்சிட்டு போகிறான் நம்மளை. டேய் வாடா, இறங்கிட்டுறா. ஐயோ, இது வேறு புகை ரொம்ப வருதுங்க. எப்போ இன்னும் ஃப்ராங்க்லின் ஸ்லோ ஆகுது. என்னோடய ஷிப்பு போச்சு. என் ஷிப்பு போச்சுடா. இருக்குதுடா, டக்குன்னு வாடா, இந்த ஷிப்பு பிடிக்கணும். ஐயோ சே, என் ஷிப்பு கடைசியில் போச்சுடா உங்களால். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய கார் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இப்போ நான் திருப்பி தான் வீட்டுக்கு போகணும். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு மைக்கிள் சொல்கிறான் அவனோட பையனை பார்த்து. அப்புறம் இங்கே வர டர்னிங்கில் திரும்பிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போ இருந்தால் மைக்கிளுக்கும் ஃப்ராங்க்லினுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடச்சி இப்போ ஃப்ராங்க்லினும் மைக்கிள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்கிறான் ஃப்ராங்க்லின் கிட்ட மைக்கிள் வந்து கார் டாக்ஸி பிடிச்சி நான் போயிடுறேன், இதை ரிப்பேர் பண்ணிட்டு 2 பேரும் வாங்க அப்படின்ட்டான். அதுக்கு ஃப்ராங்க்லின் சரி அப்படின்ட்டான். இதுதான் ரிப்பேர் ஷாப்பா, இங்கே தான் போய் நம்ம ரிப்பேர் பண்ணணுமா? ஓகே, நம்ம போய் ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இவன் தான் ரிப்பேர் பண்ண போகிறாங்களாட்டிருக்கு. இப்போ போய் நம்ம ரிப்பேர் பண்ண. என்னடா க்ளோஸ்? ஓ, ஆட்டோமேட்டிக் கட்டிருக்கு. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம காரை நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு ஒரு ஃப்ரீ தானா, ஆனால் வீலு அதெல்லாம் மாட்டுறதுக்கு காசா? நம்மக்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. சரி, நம்ம போய் இந்த காரை எடுத்துகிட்டு போய் அவனோட மைக்கிளோட வீட்டில் வச்சிடலாம். அப்புறம் இவன் அப்படியே அவன் பையனையும் அவனோட சேர்த்து அங்கே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ முறுக்குடா. இப்போ வந்து நம்ம காருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இடிக்காமல் எடுத்துகிட்டு போனால் நல்லது. நம்ம வேறு எங்கேயோ இது கண்ட்ரோல் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதனால் இது எங்கெங்கேயோ ஓட்டுறோம். ஓகே, நம்ம போய் அப்படியே இந்த காரை குலுங்காமல் அவன் வீட்டில் விட்டுறலாம். ஓகே, இப்போ பக்கத்தில் வந்துச்சு. அப்படியே டேர்னிங் விட்டோன்னா அவன் வீடு. ஐயோ, இந்த டேர்னிங் இல்லையா, அந்த டேர்னிங். அப்படியே சைடில் மேப்பு காட்டுது பாருங்கள். அந்த எல்லோ கலர் லைனை நம்ம நோக்கி போனோம். ஓகே, இப்போ போய் அப்படியே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டியாச்சு. இப்போ இறங்கிக்கோடா அப்படின்ட்டான் ஃப்ராங்க்லின்னு. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா என்னை ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்றான். தேங்க்ஸ் ஸ்டார். சரி, எப்படியும் இவனாச்சும் நம்மளை அண்ணான்னு நான் எல்லோரும் நம்மளை அங்கிள்னுப்பாங்க. எப்படியோ மிஷின் பாஸ்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஸ்பைடர் GTA 5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்ட் 3, 4 பார்க்க முடியும். போயிட்டு வரட்டாமா மீட்டிங்.